நேபாளம் இயற்கை பேரிடரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 538ஆக அதிகரித்திருப்பதாக நேபாள அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், நேபாள உயிரிழப்பு எண்ணிக்கை 538ஆக உயர்ந்திருப்பதாக நேபாள அரசே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், நேபாளத்துல கோசி ஆற்றுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அதில் சிக்கியவர்கள் மீட்கக்கூடிய பணிகளும் உயிரிழந்தவருடைய சடலங்களை தேடக்கூடிய பணிகள் என்பதும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 13,000த்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை பணியாளர்கள் நேபாளத்தினருடைய கோசி ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் மிக தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக நேபாள அரசினுடைய பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்திக்குறிப்புல மொத்தமாக உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை 538ஆக அதிகரித்திருக்கிறது. இன்று காலை 9 மணி நிலவரப்படி மொத்தம் 469 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் வழங்கியிருந்த நிலையில அந்த எண்ணிக்கை என்பது இப்போது அதிகரித்திருக்கிறது. 538 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை நேபாள அரசு அதிகாரப்பூர்வ தகவல்களாக வழங்கியிருக்கிறது. அதே ராணுவ வீரர்கள் உட்பட 977 பேர் காணவில்லை. அவர்களை தேடக்கூடிய பணிகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்ற விவரங்களை எல்லாம் வழங்கியிருக்கிறாங்க. நேபாளத்துல உயிரிழப்பு 1000ஐ கடக்கும் என ஏற்கனவே நேபாள அரசு அச்சம் தெரிவித்திருக்கிறது. பல இடங்கள்ல சேரும் சகதியுமாக பல அடி இருக்கக்கூடிய நிலையில அதில் அனைவரையுமே அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக மீட்கக்கூடிய பணிகள் மற்றும் தேடக்கூடிய முயற்சிகள் நடைபெற்று வருகிறது என்பதை நேபாள அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. 469 என்ற எண்ணிக்கையிலிருந்து தற்போது 538ஆக உயிரிழந்தோருடைய முக்கிய எண்ணிக்கை என்பது தற்போது அதிகரித்திருக்கிறது. இன்னும் இது அதிகரிக்க கூடும் என்பதையும் நேபாள அரசு ஒரு அச்சமாக தெரிவித்திருக்கிறார்கள். சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.